மோட்டோட புது G series phone வந்துருச்சுங்க. under 20,000 rupees Moto G73 5G. ஃபர்ஸ்ட் வந்து Moto G71 வந்துச்சு. அது ஒரு 5G phone இருந்தது. G72 4G phone ஆக்குனாங்க. இப்போ G73 திருப்பியும் 5G phone லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் டவுன்கிரேட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே, பாக்ஸ் வந்து பார்த்தலாம். ப்ளூ பாக்ஸ் சைடுல வைப்போம். Moto G73 5G 50MP camera with ultra pixel technology. நிறைய இருக்கு விஷயம் பேசுவோம் அதை பத்தி. ஃபோனை ஃபர்ஸ்ட் சைடில் வைப்போம். ஆக்சுவலி மோட்டோரோட பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேஸை வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, சில பல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு. ஒரு சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 30 வாட் சார்ஜிங் பிரிக்குங்க. G72ல 33 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுல 30 வாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. போனை பார்ப்போமா? இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான டிபியூ கேஸ் தாங்க. ஓகே, குவாலிட்டி நாட் டூ பேட். இந்த சைடில் வைப்போம். ஓகே, ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இதோட பேர் வந்து மிட் நைட் ப்ளூ ஆமா. கேமரா மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டாங்க. போன தடவை பார்த்தப்போ G72ல வந்து H சீரிஸோட கேமரா மாடல் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. இதுல வந்து பேசிக்கான கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா இருக்கு, சிம்பிளா இருக்கு, பிளேனா இருக்கு, அண்டர்ஸ்டேண்டடா இருக்கு. ஆல் பிளாஸ்டிக் பாடி தாங்க இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். சைட்ல கொஞ்சம் ஃபிளாட்டா கொடுத்துருக்கனால பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் கர்வா இருக்கு பேக். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் இன் ஹேண்ட் ஃபீல். இப்போ இந்த கேமரா மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அத பத்தி பேசுவோம் கண்டிப்பா. ஆனா மிடில் இந்த மோட்டோ லோகோ கொடுத்திருக்கனால தட் ஆல்சோ லுக்கிங் வெரி குட். கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஹெட்போன் ஜாக்கும் கிடைக்குங்க இதுல. ஹலோ மோட்டோ. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்கு டால்பி அட்மாஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குங்க. இயர் பீஸ் வந்து செகண்ட் ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கரும் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஏன்னு நான் கண்டிப்பா கூட சீக்கிரம் சொல்றேன் உங்களுக்கு. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. என்ன சிம் கார்டு ட்ரேன்னு பார்த்தலாம் குவிக்லி. ஓகே, ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. ஒரு நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல ரெண்டு நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல ஒரு நானோ சிம் கார்டு பிளஸ் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சோ மைக்ரோ SD கார்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குவிக்லி ஒரு லைவ் ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி காட்டிட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா சவுண்ட் குவாலிட்டி எப்படி நல்லா இருக்குன்னு. பட்ஜெட் ஃபோனுக்காக இட்ஸ் வெரி குட் சவுண்ட் குவாலிட்டிங்க. ஸோ ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP52 ரேட்டிங்கும் கிடைக்கும். ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனலி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். அண்டர் 20,000 இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துறாங்க. ஃபிளாக்ஷிப் ஃபோனில் கூட கிடைக்கிறது இல்லை இப்பெல்லாம். அப்புறம் டிவைஸ் வந்து PMMA மெட்டீரியல், ஒன் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் பட் பெட்டர் குவாலிட்டி பிளாஸ்டிக். மோட்டோல நிறைய ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கு வரைக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இதுலயும். டிசைன்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா G71 and G72ல நமக்கு POLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து IPS LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த IPS LCD பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz refresh rate கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. so that's definitely good. but variable refresh rate கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு better advantage நான் சொல்வேன். ஏன்னா variable refresh rate வச்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல காட்டுற கான்டென்ட்டோட refresh rate படி அது சேஞ்ச் பண்ணிக்கும். so 30 60 90 120 refresh rates switch ஆயிரும் automatically. டிஸ்ப்ளேயோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் கிடைச்சிரும். small enough but சின்னதா கொஞ்சம் slightly பெருசா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால சின்ன கொஞ்சம் slightly பெருசா வச்சிருக்காங்க. but side bezelsல பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா தான் இருக்கு. screen to body ratio is not too bad ன்னு சொல்வாங்க நானு. அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ HDR10+ சப்போர்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா HDR வீடியோஸ் YouTubeல பார்க்கலாம். Netflixல HDR சப்போர்ட் இல்ல, பட் யூ கேன் வாட்ச் HDR வீடியோஸ் ஆன் YouTube at 2K ரெசல்யூஷன். HDR வீடியோஸ் பார்த்தப்போ நல்லா வைப்ரண்டா, ரிச்சா, கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. பேனல் பார்க்கிறதுக்கு LCD பேனல் மாதிரி இல்ல, ஒரு மாதிரி AMOLED மாதிரி கலர் கொடுத்திருக்காங்க. LCD பேனல்ல பிரைட்னஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பட் தட்ஸ் நாட் ரியலி தி கேஸ். பிரைட்னஸ் வந்து நல்லா தான் கொடுத்திருக்காங்க. நீங்க வெளியில சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போனா கூட உங்களுக்கு வந்து பிரைட்டா இருக்கும் டிஸ்ப்ளே. எல்லாமே படிக்கிறதுல பளிச்சுன்னு தெரியும், நோ ப்ராப்ளம் வாட்ஸ்எவர். அப்புறம் நேச்சுரல் கலர் செட்டிங்ல நீங்க டிஸ்ப்ளே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலர்ஸ் இந்த டிஸ்ப்ளேல கண்டிப்பா காட்டும். ஒரு POLED டிஸ்ப்ளேல AMOLED டிஸ்ப்ளே கம்பேர்ட் டு LCD டிஸ்ப்ளேக்கு என்ன டிஃபரன்ஸ்னா POLEDல வந்து எல்லா பிக்சல்ஸையும் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் லெவல்ஸ் வந்து ரொம்ப டீப்பா இருக்குங்க. LCDல அது உங்களுக்கு கிடைக்காது. பட் ஸ்டில் LCD பேனல் பொறுத்த வரைக்கும் this is one of the better LCD panels அப்படி நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. இந்த LCD பேனல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கிறது இல்ல. அதனால தான் உங்களுக்கு சைடு மவுண்டட் கொடுத்திருக்காங்க பவர் பட்டன்ல. இந்த பவர் பட்டன்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு செம்ம ஃபாஸ்ட்ங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். எனக்கு வந்து அவ்வளவு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வேணும் அப்படின்னு கண்டிப்பா இந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? ஏன் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் உங்க போன்ல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு நோ தட். இப்போ டிஸ்ப்ளேல IPS கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பெட்டரா கொடுத்திருக்காங்கன்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பா பெட்டரா கொடுத்திருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஜியோ, ஏர்டெல் எந்த 5G
ஆபரேட்டர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இட் வில் ஒர்க் வெரி வெல். ஜியோல ஸ்டாண்ட் அலோன் கூட நீங்க 1 Gbps ஸ்பீட் வரைக்கும் கண்டிப்பா இந்த போன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் ப்ளூடூத் 5.3, Wi-Fi 5, NFC சப்போர்ட் கூட உங்களுக்கு இதுல கிடைக்கும். நெட்வொர்க் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல் ஆஃப் இட் இஸ் டாப் கிளாஸ்ங்க. சவுண்ட் குவாலிட்டி கால்ஸ்ல வெரி வெரி குட். ஒரு விஷயம் நான் செக் பண்ண மறந்துட்டேங்க. வெயிட்ட செக் பண்ணிடலாம். லைட் வெயிட்டான போனுங்க. ஸ்லிம்மா கூட இருக்கு. 8.29 mm தான். வெயிட் எவ்வளோன்னு பார்த்துடலாம் குவிக்லி. 180.2 grams. செம லைட்டுங்க. ஆப்வியஸ்லி 5G பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்ன நல்லது பண்ணிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கூட இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் Dimensity 930 சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ Dimensity 930 பாத்தீங்கன்னா Helio G99 Snapdragon 695 ஓட பெட்டர் சிப்ஸ்ங்க. ஏன்னா Antutu ஸ்கோர் வந்து அதோட பெட்டரா இருக்கு. ப்ளஸ் நீங்க கேமிங் பண்ணும்போது ஃபிளாட் டிஸ்ப்ளே 240 Hz டச் சாம்பிளிங் ரேட், கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் பிளஸ் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸ்மூத்தா இருக்குங்க கேம் பிளே பண்றதுக்கு. அண்டர் 20,000 ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபோன்ஸ் சொல்லலாங்க. கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் என்ன 778G உள்ள ஃபோன் வாங்கணும். அதுக்கு அடுத்த பட்சமா திஸ் இஸ் குட். அப்புறம் 8GB ஆஃப் LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. 128GB UMCP ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸும் சூப்பராகவே இருக்குங்க. நோ ப்ராப்ளம் வாட்ஸ்எவர். அப்புறம் டெய்லி யூசேஜ் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம் சர்வ் பண்ணும்போது, ட்விட்டர் பார்க்கும்போது டெய்லி யூசேஜ்க்காக இந்த ஃபோன் வந்து ஸ்மூத்தா இருக்குங்க. நோ ப்ராப்ளம். ஆனா இந்த ஃபோன் வாங்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருக்க சாஃப்ட்வேர். Android 13 கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெட்மில உங்களுக்கு Android 12 தாங்க கிடைக்கும். Android 13 வித் மோட்டோரோலாவோட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கனால உங்களுக்கு மோட்டோ செக்யூர் மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட நிறைய கிடைக்கும். மோட்டோ செக்யூர் வந்து ஃபீச்சர் சூப்பரா இருக்குங்க. அதுல ஒரு ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்க ஃபோன் திருட்டு போச்சுன்னா திருட வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்லைடர் டவுன் பண்ணிட்டு வைஃபை ஸ்விட்ச் ஆன் பண்ண பார்த்தான்னா அவனுக்கு செக்யூரிட்டி லாக் போட்டா தான் ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியும். இல்ல ஏர்பிளேன் மோட கூட போட முடியாது. தட் இஸ் a very good feature in Moto G73. இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா Moto Family Spaces ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு பேரண்டா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா இந்த போனை வந்து கொடுக்கும்போது எந்த ஆப்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளோட்வேர் ஆப்ஸ் இல்ல கிளீனான சாஃப்ட்வேருங்க உங்களுக்கு. So which is why I really like this. அப்புறம் Android 14 கன்ஃபார்மா இதுல அப்கிரேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளஸ் 3 years of security updates கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. So overall சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா Moto G73 is the best நான் சொல்லுவேன் under 20,000. நீங்க வந்து இல்ல MIUI ColorOS அதான் பெட்டர்னா ஏன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பேசலாம். பேட்டரி உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெட்டர் பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் னு சொல்லுவேன் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். ஃபுல் ரிவ்யூல நான் சொல்றேன் எவ்வளவு நேரம் தாங்குதுன்னு. பட் ஸ்டில் 5000 mAh வித் Dimensity 930 வந்து உங்களுக்கு குட் பேட்டரி லைஃப் கண்டிப்பா கொடுக்குங்க. பிளஸ் 30 வாட் சார்ஜிங் இருக்கவே இருக்கு. அரௌண்ட் 1.5 hours 1 hour 40 minutes குள்ள டாப் அப் ஆயிரும் கண்டிப்பா. எனக்கு இந்த Moto G73 ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதுல இருக்க பிராக்டிகலான கேமரா செட்டப். உங்களுக்கு டூவல் கேமராஸ் தான் கொடுத்திருக்காங்க. 50MP பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ரியர்ல. ஆனா இந்த வேஸ்டான 2 மெகாபிக்சல் மேக்ரோ டெப்த் கேமரா அது இல்லாம 8 மெகாபிக்சல்லே ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்து 8 மெகாபிக்சல் வச்சு நீங்க மேக்ரோ போட்டோஸ் எடுக்கலாம். How useful is that? அப்புறம் இந்த 8 மெகாபிக்சல் கேமராவை டெப்த் சென்சரா யூஸ் பண்ணி போர்ட்ரேட்டுக்கும் யூஸ் பண்றாங்க. ஃப்ரண்ட்ல கூட 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா அந்த 50MP பிரைமரி கேமரால டே லைட்ல ஷாட்ஸ் எடுக்கும்போது கலர் அக்யூரசி சூப்பரா இருந்தது. ஷார்ப்னஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பிளஸ் நீங்க ஸ்கின் டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி ரெட்டிஷா இருந்தது. பட் ஸ்டில் வெரி குட் பிக்சர்ஸ் நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோட் எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஹெச் டிடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. HDR பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்திருக்காங்க. லோ லைட்ல கூட நான் பிக்சர்ஸ் எடுத்தப்போ பிக்சர் குவாலிட்டி வந்து ஆக்சுவலி நைட் மோட்ல வெரி குட் நல்லா இருந்ததுங்க. ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறது இல்ல. அது வந்து நீங்க பிரைமரி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு பிக்சர் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் போன் under 20,000 rupees இந்த மாதிரி ஒரு கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. வெரி குட் ஜாப் மோட்டோரோலா. அப்புறம் அதை வச்சு நீங்க மேக்ரோ எடுக்கலாம். நான் சொன்னேன் மேக்ரோ போட்டோஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் செல்ஃபி கேமரால செல்ஃபிஸ் எடுக்கும்போது ஸ்கின் டோன்ஸ் வந்து அப்படியே நேச்சுரலா எடுக்குதுங்க. under 20,000 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போன் இருந்துச்சு Realme 7 Pro. அது வந்து என்னோட ஃபேவரட் கேமரா போனா இருந்துச்சு அந்த காலத்துல under 20,000 rupees. இது வந்து அது க்ளோஸா இருக்குன்னு நான் சொல்லுவேன். I still need to test it out. First impressions தான், but still very good picture quality. ஃப்ரண்ட்ல நீங்க 1080p 30fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். EIS கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்டோட வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. ரியல்ல 1080p 60fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 1080p 30fps ல உங்களுக்கு EIS கொடுத்திருக்காங்க. So that is also of good quality. நான் என்ன பண்றேன்னா இந்த பிக்சர்ஸையும் வீடியோஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதாங்க Moto G73 5G கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் G7 சீரிஸ் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி கேமராலயும் பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மோட்டோரோலா வந்து குறை வைக்கல, which is definitely a good thing. So நீங்க என்ன நினைக்கிறீங்க Moto G73 பத்தி? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா, இதோட கம்பேரிசன் வேணுமா, அதையும் கேளுங்க. இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க. கிளிக் Trakin Tech தான்.